ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். பதவிக்காக தான் ஆசைப்பட்டு இவங்க கட்சியில் டிவிகேல சேர்ந்துருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்களா? அதுக்கு ரிப்ளை வீடியோ கூட நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த டிவிகேல நான் ஜாயின் பண்ணல. மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த பார்ட்டி மூலமாக அது நிறைய நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரிசல்ட் வந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்கு. அண்ட் நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு ஆல்ரெடி. முதலமைச்சர் ஏன் இதை பற்றி பேசாமல் இருக்காரு, ஏன் யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இப்போது டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸோட பேஜ் வந்து அவர் தாண்டி தானே அந்த விஷயம் வந்து வருது சோஷியல் மீடியாவில். அப்போ அவர் எப்படி சப்போர்ட் பண்ணலன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவர் பர்சனல் அக்கௌண்ட்ல போடாதது காரணமாவா? டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஜ்ல ஒரு பிரஸ் மீட்டாவோ இல்லை யங்ஸ்டர்ஸுக்காக அவர் இறங்கி வந்து பேசியிருக்கலாம், அந்த மாதிரி கேட்குறாங்க. அது எப்படி இது பேசுவாங்க? அங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் வேற, இங்க வந்து வேற. எல்லாருமே நீட்டுக்காக தானே போராடுறாங்க. போராட்டம் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்ல, அமைதியான போராட்டம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஒன்று இருக்கு, அந்த பவுண்டரியில நீங்க போராட்டம் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்க முடியுன்றது இருக்கு. அமைதியான போராட்டம்ன்றத அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ப்ரொடெஸ்ட் வந்து டெல்லியில் நடக்குது. ஆல்ரெடி எங்கள் தலைவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீட் வந்து நாங்கள் உடன்படலை, அதை அபாலிஷ் பண்ணணுன்றது. இப்போ நீங்கள் ஏன் வந்து படத்துக்கு போனீங்க அப்படின்ற கேள்வி வந்து, அந்த கேள்வி நான் ரொம்ப தப்பாக பார்க்குறேன். ஸோ அவரால் என்ன முடியுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். இதுக்காக வந்து நீங்கள் படம் பார்க்காதீங்கன்னு, ஏன்னா நம்ம தலைவரோட கடைசி படம் அது வந்து எவ்வளோ ஒரு எமோஷனாக, ஒரு சினிமா பர்சனாக அது எவ்வளோ ஒரு பெரிய எமோஷன்றது எனக்கு புரியுது. ஸோ அதில் தப்பில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனது இதுதான் உங்களோட அரசியல்னா அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு வகையில் அது இருக்கலாம். நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, எல்லாரும் சொல்ல விரும்பலை. ஒரு சிலர் இதை எடுத்து வந்து அரசியல் பண்ணுறாங்க தான். இதில் மறைக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஜென்சி டிஎம்கேன்னு அவங்களே வந்துட்டு ஒரு கட்சியை வந்து உள்ளே கொண்டு வந்து பேசுறது கண்டிப்பாக அது அரசியல் தான் ஒரு வகையில். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய கமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அதை எதுக்கு இந்த ஸ்டேஜில் அதை பண்ணணும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்கு. வணக்கம். வணக்கம். சடனாக பார்த்தா சினிமா டு பாலிடிக்ஸ் டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சடனாக எதனால் பாலிடிக்ஸில் இறங்கியிருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் ஃபஸ்ட்டு சேர்ந்ததுக்கு மிக மகிழ்ச்சி. என்றைக்குமே மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் என்றைக்குமே இருந்துச்சு. நான் சமீப காலத்தில் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். செழியம் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ரெகுலராக நான் வந்து நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கேன். அண்ட் இன்னைக்கு கூட நான் வந்து ரத்த தானம் கொடுத்துட்டு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், டொனேஷன், இதெல்லாம் வந்து யூஸ்வலாக போயிட்டு இருந்த விஷயம்தான். பட் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு புது பாதையை நான் ஆரம்பிக்கணுன்றதுனால நான் இதோட இணைந்து பண்ணுறதுல எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? சில பேர்லாம் நான் அந்த கமெண்ட்ஸ்லேயே கூட பார்த்துனேன், நீங்கள் அந்த போஸ்ட் போட்டிருந்தீங்க, அதில் பார்த்துருந்தேன் இவங்க பதவிக்காக தான் ஆசைப்பட்டு இவங்க கட்சியில் டிவிகேல சேர்ந்துருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்களா? அதுக்கு ரிப்ளை வீடியோ கூட நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நான் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த டிவிகேல நான் ஜாயின் பண்ணல. மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த பார்ட்டி மூலமாக அது நிறைய நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் இப்போ நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து டிவிகேல சேர்ந்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரிசல்ட் வந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்கு. அண்ட் நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு ஆல்ரெடி. அண்ட் ஐ திங்க் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு விரும்பி மக்களுக்கு முக்கியமாக சேவை செய்யணுன்றது தான் எண்ணம். அதனால தான் டிவிகேல ஜாயின் பண்ணீங்க. ஓகே. இப்போ விஜய் அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இல்லை இவ்வளோ நாளாக இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு சரி இந்த கட்சியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு பாலிடிக்ஸில் இறங்கணும், இந்த கட்சியில் ஜாயின் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணணுன்ற ஐடியாலாம் இருந்துச்சு? மக்கள் சேவைன்றது எப்போவுமே எப்போ நினைவு தெரிஞ்ச டைம்லேருந்தே வந்து வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்து அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் கட்சி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஐ திங்க் ஒரு யங்ஸ்டராக நல்ல ஒரு பொறுப்பான ஒரு விஷயம். கட்சியில் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சினிமா அப்புறம் கட்சியிலையும் வந்து சேர்ந்துட்டேன்.
இப்போ டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு இல்லையா மேம், இந்த நீட்டை எதிர்த்து மக்கள்லாம் போராடிட்டு இருந்தாங்க, யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கு. அவங்க வச்ச 3 கோரிக்கையும் வந்து மத்திய அரசு வந்து கோரிக்கையை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவரையும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த நீட் எதிர்த்து மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸும் நம்ம சினிமா துறையை சார்ந்தவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஸோ நீட்டு அப்படின்ற விஷயம் வந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருந்தாரு, மொத்தமாக அது வந்து பேன் பண்ணணும். ஸோ இந்த கொள்கை வந்து இந்த கோரிக்கையில் தான் நாங்களும் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப ஈக்குவலாக இல்லாத ஒரு விஷயன்ற பட்டதுனால தான் அவர் வந்துட்டு மொத்தமாக பேன் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். பட் இவங்க வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணுறதுக்கு காரணம் அவங்களோட அந்த லீக்கான அந்த மினிஸ்டர் அவங்க ரிசைன் பண்ணோம். ரொம்ப நல்ல விஷயம், அவர் ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராட்டம் பண்ணி ஜெயிக்கிறதுன்றது அந்த காலத்திலே நம்ம சுதந்திரம் வாங்கினது கூட அந்த வழிதான். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இவ்வளோ கிளாரிட்டியா மக்கள் ரொம்ப வந்து கிளியரா இருக்காங்க. இப்பெல்லாம் ரொம்ப கிளாரிட்டியோட செயல்படுறாங்க. யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும், யாரை வந்து கரெக்டு, நல்லது கெட்டது எல்லாமே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிளியரா. ஸோ எந்த வகையில பண்ணா ப்ரொட்டஸ்ட் பண்ணா அவங்களுக்கு நீதி கிடைக்குன்றதும் அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நீட்டால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட்டை வந்து ஃபேரா நடத்தணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேன் நீட் அப்படின்னு போராடுறாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இது அதுதான் நான் சொன்ன மாதிரி இங்கே உள்ள விஷயம் வேற. நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேன் பண்ணிட்டு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டேட் வைஸ்க்கு பவர் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் நான் உடன்படுறேன். ஸோ அது ரொம்ப கரெக்டான டெசிஷன் தான். ஏன்னா ஃபேராக இல்லாத பட்சத்தில் தான் வந்து நீட்டை பேன் பண்ண சொல்லி எஜுகேஷன் வந்து ஸ்டேட் வைஸ் நீங்கள் வந்து பவர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாலநிலத்தில் போராடிட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் போராடுறாங்க. அதுக்கு நம்ம சினிமா துறையிலேருந்து சில டைரக்டர்ஸோ ஆக்ட்ரஸும் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க இல்லையா? முதலமைச்சர் ஏன் இதை பற்றி பேசாமல் இருக்காரு, ஏன் யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்க? இல்லையே, அவர் கட்சி ஆரம்பிப்பு டைம்லேயே வந்து அவர் நீட் பேன் பற்றி சொல்லியிருந்தாரு. அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது அஃபிஷியல் பேஜ் தான். அதுலேருந்தும் அவர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாருல்ல, நாங்கள் வந்து இது சப்போர்ட் பண்ணுறோம், பட் எங்களுக்கு வந்து அபாலிஷன் தான் மெயினாக முக்கியம். பிஜேபின்ற அந்த கட்சி நேமை மென்ஷன் பண்ணாமல் போட்டிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இல்லையா? நீட்டுன்ற விஷயம் வந்து தனிப்பட்ட விஷயம். அதில் நம்ம கட்சியை வந்து கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற நிறைய சிலர் வந்து அதை பண்ணுறாங்க. இதுதான் சாக்குன்னு கட்சியை கொண்டு வராங்க. அப்படி பண்ணோன்ற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. மெயினாக தலைவர் சொன்ன மாதிரி அதை பேன் பண்ணுறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போராடக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்காக போராடணும், ஜனநாயகன் இப்போ அவசியமான்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. விஜய் அவர்களும் ஏன் யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சில இடங்களில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தமிழ்நாட்டிலே நடக்குது. சில இடங்களில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? இல்லை, நம்ம தலைவர் வந்து சொன்ன மாதிரி அமைதியான போராட்டம் ஃபாலோ பண்ணால் எல்லாருக்குமே நல்லது. அது பப்ளிக் நியூசன்ஸாவோ இல்லாமல் இருக்கும். நம்மளோட நிறைய பேர் வந்து அடிபட்டு இது ரத்தம் சிந்தி இவ்வளோலாம் நீங்க ஏன் பண்ணணும்? போராட்டம் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்ல, அமைதியான போராட்டம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஒன்று இருக்கு. அந்த பவுண்டரியில நீங்க போராட்டம் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்க முடியுன்றது இருக்கு. அமைதியான போராட்டம்ன்றத அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ சனம் ஷெட்டி நேற்று அவர்கள் போயிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோ கூட என்ன வந்து பேச விடலை, இதுதான் டெமோக்ரஸியான்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. இங்கே எத்தனை பேர் சிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவங்க, நான் வந்து ஜனநாயகன் படம் பார்த்தேன், நான் விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொன்ன வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்கள வெளியே போக சொல்லி ரொம்ப இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்களா? ஆமா, ஏதோ ஜோக்கர்னு சொல்லிட்டாங்க. படம் பார்த்தவங்கலாம் ஜோக்கர். ப்ரொட்டஸ்ட் வந்து டெல்லியில நடக்குது. ஆல்ரெடி எங்க தலைவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீட் வந்து நாங்க உடன்படலை, அதை அபாலிஷ் பண்ணணும்ன்றது. இப்போ நீங்க ஏன் வந்து படத்துக்கு போனீங்க அப்படின்ற கேள்வி வந்து அந்த கேள்வி நான் ரொம்ப தப்பா பாக்குறேன். அது டெல்லியில நடக்குது. நம்ம வந்து இங்கேருந்து போயிட்டு நம்ம டெல்லியில வந்து உட்கார முடியாது. ஆல்ரெடி அங்க நிறைய கலவரம் போயிட்டு இருக்கு. அவரோட ஆதரவு கொடுத்துட்டாரு, நாங்க வந்து யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்றோம், ஆனா அமைதியான போராட்டமா ஈடுபடுங்க அப்படின்ட்டு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆனதும் நாங்க கண்டனம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ அவரால் என்ன முடியுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். இதுக்காக வந்து நீங்க படம் பார்க்காதீங்கன்னு, ஏன்னா நம்ம தலைவரோட கடைசி படம் அது. அது வந்து எவ்வளோ ஒரு எமோஷனா, ஒரு சினிமா பர்சனா அது எவ்வளோ ஒரு பெரிய எமோஷன்றது எனக்கு புரியுது. இதுக்கு மேல அவரை நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதுன்றது ரொம்ப எமோஷனலான விஷயம்.
நிறைய வீடியோஸும் போட்டிருந்தாங்க. எனக்குமே வந்து நல்ல கண் கலங்குச்சு. ஏன்னா இதுக்கு மேல அவரு டெஃபினட்டா ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்காரு. பட் அந்த முன்னாடி இருந்த ஆக்டர் விஜய் அவரை நாங்க வந்து மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுல தப்பில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனது இதுதான் உங்களோட அரசியல்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. இல்ல சனம் ஷெட்டி வந்து அதை ரொம்ப பிரேவா பேசியிருந்தாங்க. இல்ல அவங்க பேசினது நான் வந்து ஆக்சுவலா ரொம்ப உடன்படுறேன் அண்ட் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் எதிர்கட்சியா இருக்கட்டும், நிறைய பேர் இது வந்துட்டு நீங்க எல்லாம் படம் பார்க்க போயிட்டீங்க, உங்களுக்கு கவலை இல்லை, இளைஞர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது முக்கியம் இல்லை, நீங்க படம் தான் முக்கியம் அப்படி நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க எல்லாருமே வந்து மனசளவுல ஆதரவு கொடுத்தாச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க சப்போர்ட் பண்றோம். பட் நீங்க வந்து படத்துக்கும் அதுக்கும் நீங்க சம்பந்தப்படுத்தி பேசுறது வந்து நியாயம் இல்லை. இல்ல மேம், அவங்க கேட்கறது என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் அவர்கள் தான், அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல போராட்டம் பண்றாங்க, அதுவும் யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க, நீட் தேர்வுக்காக பண்றாங்க. அப்போ வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல. இந்த சமயத்துல இந்த படம் ரிலீஸ் தேவையா? எல்லா அமைச்சர்களும் படம் பார்க்க போயிருக்காங்கன்னு கேட்கறாங்க. இல்ல இவங்க வந்து டெல்லியில நடக்கிற ப்ரொடெஸ்ட் வந்து நீ இந்த மாதிரி அவங்க ரிசைன் பண்ணணும் அதெல்லாம். இங்க சென்னையில நடக்கிற ப்ரொடெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல கட்சி எதுக்கு உள்ள கொண்டு வராங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அவங்க வந்து எல்லாருமே பேன் நீட் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ 5 வருஷமா பேசாத ஒரு கட்சி இப்போ வந்து இதுதான் சாக்குன்னு பேசினா அது எந்த வகையில நியாயம்ன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க யாருமே கட்சி சார்ந்து பேசல மேம். ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதரவா வந்து சினிமா துறையில இருந்து சில டைரக்டர்ஸும் ஆக்ட்ரஸும் வராங்க. அவங்க யாரும் கட்சி சார்ந்து பேசல. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் பேசி இருக்கலாம், ஏன்னா யங்ஸ்டர்ஸை வச்சுதான் அவர் சிஎம் ஆனாரு. ஆனா அவர் இந்த விஷயத்துக்கு வந்து இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கணும்ல, பேசி இருக்கணும்லன்னு கேட்கறாங்க. இப்போ டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸோட பேஜ் வந்து அவர் சார்ந்து அவர் ஓகே போதுமா? ஆமா, அவரோட ஸ்டேட்மெண்ட் தானே அது. அவர் பர்சனலா ட்வீட் பண்ணலன்னு நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட சிக்னேச்சர் எல்லாம் அவர் தாண்டி தானே அந்த விஷயம் வந்து வருது சோஷியல் மீடியால. அப்ப அவர் எப்படி சப்போர்ட் பண்ணலன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அவர் பர்சனல் அக்கௌண்ட்ல போடாதது காரணமாவா? டிவிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்ல ஒரு பிரஸ் மீட்டாவோ இல்ல யங்ஸ்டர்ஸ்க்காக அவர் இறங்கி வந்து பேசியிருக்கலாம் அந்த மாதிரி கேட்கறாங்க இல்லையா? அது எப்படி இது பேசுவாங்க? அங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் வேற, இங்க வந்து வேற. எல்லாருமே நீட்டுக்காக தானே போராடுறாங்க. நீட்டுக்கு போராடுறாங்க. அவங்க கேட்கறது அவங்க ஃபேமிலிஸ் சூசைட் பண்ணி செத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலிஸ்க்கு நீங்க இது பண்ணுங்க, அவரை ரிசைன் பண்ண, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண வைங்க, இது அவங்களோட கோரிக்கை. ஆல்ரெடி நம்ம தலைவர் வந்து பேன் நீட்ன்றது தான் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேல எப்படி அவர் வந்து பேச முடியும்? அவரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பேசியாச்சு, பேன் பண்ணுங்க, நீங்க ஸ்டேட் லெவல்ல வந்து எஜுகேஷன் பவரை கொடுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அவரால் அதுதானே பண்ண முடியும். இல்ல இதை வச்சு விஜய் அவர்களை வந்து விஜய் அவர்களோட ஆட்சியை வந்து இழிவுபடுத்தணும்ன்ற மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இல்ல வகை வச்சு அரசியல் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு வகையில அது இருக்கலாம். நான் யாருன்னு சொல்ல விரும்பல, எல்லாரும் சொல்ல விரும்பல. ஒரு சிலர் இதை எடுத்து வந்து அரசியல் பண்றாங்க தான். இதுல மறைக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பா பண்றாங்க. கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒருத்தங்க நல்ல விஷயம் பண்றது வந்து பண்ணாலும் பிரச்சனை, இங்க பண்ணலாலும் பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த 5 வருஷமா நீட்டை பத்தி பேசாதவங்க இப்ப ஏன் பேசுறாங்கன்ற மாதிரி சோசியல் மீடியால அதையும் ட்ரெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஆமா, அவங்க பேன் நீட்டுன்னு சொன்னவங்க தான் அவங்களும். 5 வருஷமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பட் அதுக்கு என்னன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போதான் ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போதான் இவங்க பேசணும், அதை வச்சு அரசியல் பண்ணலாமா வேணாமான்றது சிலர் இருக்காங்க. அவங்க எதுக்காக பேன் நீட்டுன்னு சொன்னாங்கன்றது அது நீங்கள் அவங்கள தான் போய் நீங்கள் கேட்கணும். ஏன் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இப்போ இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அந்த ஜூலி அவர்கள் வந்து இந்த ஜென்சி டிஎம்கே அவங்களும் அங்க டிஷர்ட் போட்டு போய் போராடி இருந்தாங்க. அவங்க வார்னிங் கொடுத்துருந்தாங்க, இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா? இவங்களாம் அதெல்லாம் பாக்குறீங்களா? ஜென்சி டிஎம்கேன்னு அவங்களே வந்துட்டு ஒரு கட்சி வந்து உள்ள கொண்டு வந்து பேசுறது கண்டிப்பா அது அரசியல் தான் ஒரு வகையில. ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய கமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அது அவங்க இஷ்டம், அவங்க தனிப்பட்ட விஷயம். பட் அது எதுக்கு இந்த ஸ்டேஜில் அது பண்ணணும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆகுது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நீங்க பாத்தீங்க? வந்த உடனே அவர் டாஸ்மாக் ஷாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொன்னாரு. நிறைய திட்டங்கள் அவர் வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு. எல்லாருமே வந்து புது அமைச்சர்கள் தான், புது கவர்மெண்ட் தான், எல்லாத்துக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். உடனே எல்லாமே நடந்துடணுன்றது நம்ம சொல்ல முடியாது. மக்கள் ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அது சும்மா கிடையாது, அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம்.
எப்படி எந்த நம்பிக்கையில மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றது ஒரு பக்கம். பட் மக்கள் வந்து ரொம்ப இப்பெல்லாம் வந்து கிளாரிட்டியோட செயல்படுறாங்க. அவங்களுக்கு கிளியரா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் விஜய் அவர்கள வந்து எங்க தலைவர வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க ஆளுங்கட்சின்றதுனால இந்த கட்சியில ஜாயின் பண்ணீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு இவங்களோட கொள்கையும், கோரிக்கை எல்லாமே வந்து எனக்கு சரியா இருக்குன்றதுனால நான் இந்த கட்சியில ஜாயின். இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் படம். இதுக்கப்புறம் சினிமா துறைக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நடிக்கிற ஐடியா இருக்கா? இல்ல இந்த லெவலுக்கு வரைக்கும் நடிச்சா போதும், அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல ஆக்சுவலா எப்படின்னா, எனக்கு ஒரு 4 படம் வந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் சைன் பண்ணி ஓகே ஆயிடுச்சு. நான் அது எல்லாமே வந்துட்டு தட்டி விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணுன்றதுனால தான் நான் பாலிடிக்ஸ் அப்படியா? வந்திருக்கேன். படமே இதுக்கப்புறம் நடிக்க மாட்டீங்களா? நடிக்க மாட்டேன்னு இல்ல. ஐ வில் ஹேவ் டு திங்க் அபவுட் இட்ன்னு சொல்லலாம். அவ்ளோ பீக்ல இருந்த ஒருத்தர் சினிமா விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வராருன்னா, நம்மளும் மக்கள் சேவைக்காக அத சேர்ந்து போறதுல ஒரு தப்பு இல்லன்னு நான் சொல்லுவேன். ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? 5 வருஷம் முன்னாடி நீங்க பாலிடிக்ஸ் வருவீங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ என்ன மாறும், எது மாறாதுன்றது நமக்கு தெரியாது. சினிமா பாலிடிக்ஸ் என்னைக்குமே என்னோட க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு விஷயம். அது தொடர்ந்து எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுவரைக்கும் வந்து நான் சேவை மக்களுக்காக நிறைய சேவை பண்ணியிருந்தா கூட, இப்போ வந்து ஒரு பார்ட்டிய சார்ந்து பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு ஆர்கன் டோனர். என்னோட எல்லா ஆர்கனுமே நான் வந்து ஓ! டொனேட் பண்ணியிருக்கீங்க. தானம் பண்ணலாம். இறந்ததுக்கு அப்புறம் தானம் பண்ண சர்டிஃபிகேஷன் லைக் சர்டிஃபைட் டோனர் கார்டு. ஸோ நான் எப்போ இறக்குறேனோ என்னோட எல்லா ஆர்கனுமே வந்துட்டு டொனேஷனுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நிறைய பேருக்கு பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நிறைய உடல் பேர் தானம்ன்றது பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி ம். ஒத்துக்க மாட்டாங்க. ஃபேமிலிய தாண்டி இது தனிப்பட்ட விஷயம்னு நான் பார்க்குறேன். இது என்னோட உடல். நான் வந்து மக்களுக்காக என்னோட மக்களுக்காக குடுக்கணும்னு நெனைக்கிறேன். மண்ணோட மண்ணா போறோம். என் மக்களுக்காக அத குடுக்கறதுல எந்த தப்பும் இல்லன்னு எனக்கு தோணுது. ரத்த தானம், ஆர்கன் டொனேஷன், ஆர்கன்னா ஸ்கின்னு எல்லாமே ஸ்கின்னு, இன்டெஸ்டைன்ஸ், பான்கிரியாஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் வந்து குடுக்க தயார்ன்னு எழுதி குடுத்து சர்டிஃபிகேட்டே எனக்கு வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க மேம். சினிமாவும் பண்ணீங்க, அரசியல்லயும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.